பாடம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம துவா ஓதிக்கலாம். ரப்பி ஷ்ரஹ் லி சத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி ரப்பி ஜித்னி இல்மா ரப்பி ஜித்னி இல்மா ரப்பி ஜித்னி இல்மா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சிறுவர்களுக்கான குர்ஆன் மதர்ஸா ஆன்லைன் கிளாஸ் இப்போது நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இன்ஷா அல்லாஹ் இதில் விருப்பமுள்ளவங்க உங்களுடைய பிள்ளைங்களை சேர்த்து விடுங்க. இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரே மாதத்தில் நம்ம குர்ஆன் ஓத தெரியாதவங்க கூட குர்ஆன் ஓதுறதுக்கு ஒரு அரிய வாய்ப்பு இதாக இருக்கும். இது வீடியோ காலில் உங்களுக்கு கிளாஸ் நடத்தப்படும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ரெக்கார்டாகவும் வீடியோ உங்களுக்கு கொடுக்கப்பட்டுரும். இதில் யார் வேணால் கலந்துக்கலாம், எந்த வயசுலேருந்து வேணால் கலந்துக்கலாம். ஒன்லி லேடிஸ் மட்டும்தான். அப்படியே பசங்க சேரணும் அப்படின்னு சொன்னால் 10 வயசு கீழே உள்ள ஆண் பிள்ளைங்கள் மட்டும் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஒரே மாதம்தான். ஒரே மாதத்தில் இன்ஷா அல்லாஹ் நம்ம குர்ஆன் ஓத கற்றுக்கலாம். எந்த மாதிரி ஓதணும்னு சொல்லிட்டு ஓதுறதை கற்றுக்கலாம். இதோடைய ஃபீஸ் என்ன அப்படின்னு சொன்னால் ஒன்லி 200 ஒன்லி தான். இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு அரிய வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. जब आदमियों ने पैगंबर के वसीला से अपने मालिक को जाना, उसके हुक्म को सुना, अच्छे और बुरे ते नहाना हो तो उसी से नहाते हैं, नमाज पढ़ने को उसी भी उसी से करते हैं, पानी ही की दौलत के भी हरे भरे रहते हैं, अगर पानी न मिले तो सूख जाए और अनाज बैठाने हो, खाने को रोटी पकानी हो तो आटा पानी उसे कूटते हैं, सालन भी इसके बगैर नहीं पक शैता कर्ज हमारे बहुत से कामों में इसकी ज़रूरत है. பேராகிராஃப் 8வதுக்கு நம்ம இப்போ மீனிங் பார்க்கலாம். அதாவது படைத்தவனுடைய கட்டளைகளை மக்கள் உணர்ந்து கொள்வதற்காகவே இறை தூதர்கள் வந்திருக்காங்க. அதே மாதிரி நீர் இறைவனின் ஒரு மிகப்பெரிய அருள் கொடையாக இருக்குது. அதனுடைய பயன்பாடுகள்லாம் என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம குளிக்கிறதுக்கும் இன்னும் தொழுகிறதுக்கு உழு செய்கிறோம். அப்புறம் இதே மாதிரி பல விஷயத்துக்கு நம்ம தண்ணீரை பயன்படுத்துகிறோம். அதே மாதிரி தண்ணீர் இருப்பதனால்தான் வயல்கள் பசுமையாக இருக்குது. தண்ணீர் இல்லாட்டி செடிகள்லாம் காஞ்சு போயிடும், தானியங்கள்லாம் விளையாது. அதே மாதிரி ரொட்டி செய்ய மாவு பிசைவதற்கும் குழம்பு சமைப்பதற்கும் தண்ணீர் இன்றி நம்ம எதுவுமே செய்ய முடியாது. சுருக்கமாக சொன்னால் நம் வாழ்வில் பல தேவைகளுக்கு நீர் மிகவும் அவசியமானதாக இருக்குது. हवा ताला ने हवा भी एक अच्छी चीज़ बनाई है, हमें हर वक्त इसकी हाजत है, पानी ना मिले तो भी कुछ तीर गुजारा हो सकता है, मगर इसके बगैर तो एक दम भी नहीं जी सकते. देखो सब जान लेते हैं तो अंदर की खराब हवा बाहर निकलती है, बाहर की ताज़ा हवा अंदर जाती है. अगर जान बंद हो जाए और अंदर की हवा बाहर और बाहर की ताज़ा हवा अंदर ना जाए तो उस वक्त तम कुट कर जान निकाल जाए. அடுத்து 9வது பேராகிராஃபு. அல்லாஹ் நமக்காக காற்றையும் ஒரு நல்ல படைப்பாக நமக்காண்டி உருவாக்கியிருக்கான். நமக்கு ஒவ்வொரு விஷயத்துலையும் அந்த தேவை இருக்குது. தண்ணீர் இல்லாவிட்டால் கூட சிறிது நேரம் என்ன பண்ணலாம், உயிர் வாழ முடியும். ஆனால் காற்று இல்லாட்டி ஒரு நிமிஷம் கூட நம்மளால் என்ன பண்ண முடியாது, உயிர் வாழவே முடியாது. நம்ம மூச்சு விடும்போது கெட்ட காற்று வெளியேறி சுத்தமான காற்று உள்ளே செல்கிறது. மூச்சு நின்றுவிட்டால் மனிதனே என்ன ஆயிடுவான், இறந்து விடுவான். हमारे वाज़े अल्लाह ताला ने आँख भी एक बड़ी नेमत बैठा की है, इससे हमारे सकंटों कमा निकलते हैं. देखो सुनार इसी से जोना शांति खिला कर जबर बनाते हैं, लोहार इसी से लोहा तपा कर छुरियान चाकू तावे कुतालियान कुटे और फुफल
बनाते हैं, जाटा आता है, 2 आग जलाकर तापते हैं और जर्दी से पत्ते हैं। इन दिनों में पानी ठंडा होता है, इसे गर्म करके काम में लाते हैं। आग ही से रोटी सालन पकाते हैं, चकटों मिठाइयाँ और हजारों गाने की चीज़ें बनाते हैं। दरख्त जो ज़मीन में उगे हुए नज़र आते हैं, ये भी हमारे वास्ते खुदाए ताला की दी हुई बड़ी नेमत है। ये हमारी बहुत सी ज़रूरतों में काम आते हैं। देखो बड़े बड़े सड़कों के जाये में पैटे हैं, तुब से पत्ते हैं और आरंभाते हैं। इनकी लकड़ी हमारे मकानों में लगती है। ज़ौका कुर्सियाँ, बलक बिडे, ज़ंदुक, मेज़न, डब्बे, टिबियान और दूसरी हजारों बरतने की चीज़ें इनसे बनती हैं। खाना पकाना या किसी और ज़रूरत के वास्ते आग जलाते हैं तो दरख्तों ही की लकड़ियाँ जल्दी हैं। फस दरख्तों की लकड़ियाँ खुशबूदार होती हैं, इससे हमारा दिल खुश होता है। फस लकड़ियाँ ऐसी भी होती हैं जो दवाओं में काम आती हैं. என்னன்னா அல்லாஹ் வந்து நமக்கு நெருப்பையும் ஒரு மிகப்பெரிய அருள் கொடையாக நமக்கு கொடுத்துருக்கான். இந்த நெருப்பு மூலமாக பல வேலைகள் வந்து நமக்கு நடக்குது. உதாரணத்துக்கு சொல்லப்போனால் அந்த நெருப்பை பயன்படுத்தி தான் என்னது தங்கம் வெள்ளியை உருக்கி பல ஆபரணங்களை தயாரிக்கிறாங்க. அதே மாதிரி இரும்பை உருக்கி கத்தி பூட்டு பல கருவிகளை வந்து தயாரிக்கிறாங்க. அதே மாதிரி குளிர்காலத்தில் நம்ம இந்த நெருப்பை மூட்டி தான் என்ன பண்ணுறோம், குளிர் காஞ்சி நம்ம காத்துக்கிறோம். அதே மாதிரி குளிர்ந்த நீரை வந்து சூடுபடுத்தவும் இது வந்து பயன்படுத்தப்படுகிறது. அதே மாதிரி நெருப்பில் தான் எனது ரொட்டியும் குழம்பு ஆயிரக்கணக்கான இனிப்பு வகைகளும் நம்ம என்ன பண்ணுறோம், சமைக்கிறோம். அடுத்தது பூமியில் வளரும் மரங்கள் இறைவனுடைய மிகப்பெரிய மற்றொரு அருள்கொடையாக இருக்குது. இந்த மரத்தின் மூலமாக நமக்கு என்னென்ன பயன்கள் இருக்குது. நிழல், பெரிய மரங்கள் வந்து நமக்கு என்ன பண்ணுது, நமக்கு நிழல் தருகிறது. அதன் அடியில் தான் நம்ம என்னது ஓய்வெடுக்கிறோம். அதே மாதிரி மரக்கட்டைகளை கொண்டு வீடுகள் கட்டப்படுகின்றன. நாற்காலிகள், மேசை, பெட்டி, இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து வீட்டுக்கு உபயோகமான பல பொருட்கள் வந்து பயன்படுத்தப்படுகிறது. அதே மாதிரி சில மரக்கட்டைகளில் வந்து நல்ல நறுமணம் வீசக்கூடியவை. அவை வந்து நம் மனதிற்கு வந்து எனது மகிழ்ச்சியும் அளிக்கிறது. சில மரங்கள் வந்து மருந்து பொருட்களுக்கும் பயன்படுத்தப்படுகிறது. இது ஃப்ரீ முஅல்லமா கோர்ஸ். இதில் வந்து 1 இயர் கோர்ஸ். இதில் வந்து ஜாயின் பண்ண விருப்பம் உள்ளவங்க கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து டெலகிராம் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் வந்து இன்னும் சில டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்கேன்.